அவரால முடியும் அப்படின்ட்டு அந்த சினிமா துறையில அவரு தலைமை பொறுப்புக்கு அந்த லீடர்ஷிப் அந்த பொசிஷனுக்கு வந்தாரு பாத்தீங்களா? அதன் மூலமாக இவரு வெறுமனே நடிகர் மட்டும் இல்லப்பா, நடிப்பாரு. அதே சமயத்துல அவருக்கு நிர்வாக திறமையும் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. அப்போ அதே வேகத்துல அரசியலுக்கு வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படி அந்த டயத்துல வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த டைம் வந்து அவருக்கு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த விஜயை பொறுத்த மட்டும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கைகூடி வந்துச்சு, ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்ட்டு அந்த மாதிரி அவருக்கு அந்த டயத்துல சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் தடையாக இப்ப வரைக்குமே இருக்கிறது அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது. அதுக்கு இவர் வந்து தேர்தல்ல நின்று 2021 சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே செட்டில்டு, பினிஷ்டு. ஃபண்ட் பிரச்சனை இருந்திருக்குமா என்ன? கட்டடம் வராம போயிருமா என்ன? அடுத்த 6 மாசத்துல 3 மாசத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்குங்களப்பா. அதனால அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா மாறிய களமாக இருக்கும். அப்போ அந்த களத்துல அவர் வரும்போது அவருக்கு ஃபேவரபிளா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத அப்புறம் தான் பார்த்து சொல்ல முடியும். இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடியே விஷால் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல போட்டியிடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் ஆனா அவரு நிராகரிக்கப்பட்டுருச்சுப்பா. அவர் வந்து அப்ப எடுத்த முயற்சி அதுக்கப்புறம் அவர் கைவிட்டுட்டாரு. ஆனா இப்பயுமே வந்து சில விஷயங்கள்ல காலம் வரும், விரைவில் வந்து நம்ம இறங்குவோம், மக்கள் பணி ஆற்றுவோம், நன்றி கடன் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்க செய்திகளா வருதுப்பா. அவருடைய அரசியல் பயணம், அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தீவிரமா அரசியல வந்து இறங்குவாராப்பா? அது அவரு 2017 அந்த 2016, 17, 18 அந்த டைம் இருக்குது பாத்தீங்களா? அது ஒரு ஒரு அரசியல்ல அவர் வந்து ஒரு ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுல இருந்தார். ஒரு ஃபோர்ஸா வந்தார், இமர்ஜ் ஆனார். ஏன்னா அந்த நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சங்கம் அதுல எல்லாத்துலயுமே முக்கிய பொறுப்புகளுக்கு வந்திருந்தாரு. அதாவது அவரால முடியும் அப்படின்ட்டு அந்த சினிமா துறையில அவரு தலைமை பொறுப்புக்கு அந்த லீடர்ஷிப் அந்த பொசிஷனுக்கு வந்தாரு பாத்தீங்களா? அதன் மூலமாக இவரு வெறுமனே நடிகர் மட்டும் இல்லப்பா, நடிப்பாரு. அதே சமயத்துல அவருக்கு நிர்வாக திறமையும் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. அப்போ அதே வேகத்துல அரசியலுக்கு வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படி அந்த டயத்துல வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த இவர் வரலாம், அரசியலுக்கு வரலாம். ஏன்னா ஒரு நல்லது வந்தா இவருக்கு திறமை இருக்கு, நல்ல மனசு இருக்குது. அப்பவே அந்த அவங்களுடைய அந்த இதெல்லாமே இருந்துச்சு. அவர் ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட் அவங்க அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதன் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு அதாவது அனாதைகள்னு சொல்றது இல்ல, ஆதரவற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி அந்த பல இயற்கை பேரிடர்கள் வர்ற காலத்துல எல்லாம் இவரே இறங்கி களத்துல இறங்கி நிறைய வேலைகள்லாம் செய்திருக்கிறாரு. இப்போ அதன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்றதையும் காட்டியிருக்கிறாரு. அப்புறம் அந்த ரசிகர்கள் மன்றங்கள் மூலமாக நிறைய நல்ல செயல்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைம் வந்து அவருக்கு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த விஜயை பொறுத்த மட்டும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கைகூடி வந்துச்சு, ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்ட்டு அந்த மாதிரி அவருக்கு அந்த டயத்துல சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவரு அதுல உறுதியாக இல்லை. அது தனிப்பட்ட காரணங்களாலையும் சரி, அடுத்து அவரு அந்த நடிகர் சங்கம் கட்டடம் அந்த நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால, ரொம்ப முக்கியத்துவம் இல்லை, அதாவது அது ஒண்ணுதான் அப்படின்றது மாதிரி டோட்டலா அவர் வந்து டெடிகேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுனால அது அப்புறம் தொழில் ரீதியாகவும் அவர் எப்படி அந்த இது இண்டஸ்ட்ரியில அவர் எப்படி அவருடைய டயத்தை பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுல வந்து அந்த இது எல்லாத்தையும் அப்படி வரும்போது கடைசியா அவர் வந்து அந்த ஃபீல்டுல இருந்து ஒதுங்கிட்டது மாதிரி ஆகி போயிடுச்சு. அது அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிவைவ் பண்ணி இப்ப திரும்ப வர்றாரு அப்படின்னா இப்போ களம் மாறி இருக்கு, அரசியல் களம் மாறி இருக்கு, அவருடைய இதுவுமே மாறி இருக்கு. இப்போ வரைக்குமே நீங்க பாருங்க, அவரு இந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றதான் முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை வச்சு
ஆஃப்டர் ஆல் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அதுவே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இல்லப்பா. நான் அவருடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, இண்டஸ்ட்ரியிலயும் சரி, பாலிடிக்ஸ்லயும் சரி, எல்லா விஷயத்திலயுமே இந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது ஒரு மையமானதாக இருந்து ஒரு பெரிய தடையாகவே போயிடுச்சு. அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் தடையாக இப்ப வரைக்குமே இருக்கிறது அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது. அதற்கு இவ்வளவு தூரம் அபரிமிதமான ஓவர்வெல்மிங் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்கணுமா அப்படின்னா, என்ன கேட்டாக்க அதுக்கு தேவையில்ல. அது வந்து சரி பண்ணியிருந்திருக்கலாம். இவரு சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்றேன். இவர் வந்து தேர்தல்ல நின்னு 2021ல சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே செட்டில்டு, பினிஷ்டு. ஃபண்ட் பிரச்சனை இருந்திருக்குமா என்ன? கட்டணம் வராம போயிருமா என்ன? அடுத்த 6 மாசத்துல 3 மாசத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்கும்லப்பா. இல்ல அந்த மாதிரி அவரு யோசிக்கல. அது முடிச்சுட்டு தான் நான் அடுத்ததை செய்வேன். அதை முடிச்சுட்டு தான் நான் இதை செய்வேன். அதை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணமே பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டாரு. இன்னமும் அந்த அந்த இதுலதான் இருக்கிறாரு. அதனால அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா மாறிய களமாக இருக்கும். அப்போ அந்த களத்துல அவர் வரும்போது அவருக்கு ஃபேவரபிளா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத அப்புறம் தான் பார்த்து சொல்ல முடியும். நான் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தாருன்னா